நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதாவ வந்து சவால் விட்டு தல தெறிக்க ஓட விடுறாங்க நம்ம வேலன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரத்னம் வந்து ஜானகி கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஜோடிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து தாலியெல்லாம் கட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அந்த இடத்துல வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்கல்ல, அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ரத்னவேல் இனிமாவது வந்து குடும்ப பிரச்சனையை உங்கள் குடும்பத்தோடு வச்சுக்கோங்க, பொது வெளியில் வந்து கொண்டு வராதீங்க, அது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கிளம்பி போயிடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பயங்கரமான கோவத்தில் வந்து விறுவிறுன்னு வந்து வேதனாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து இவங்க வந்து வராங்க, ரத்னம் வந்து வராங்க. அக்கா அந்த குடிகார பையல் எங்கக்கா, எல்லாமே அவனால தான், எல்லா பிரச்சனையுமே அவனால தான் வருது. அவனுக்கிட்ட ஒரு உருப்படியாக வந்து ஒரு வேலை கூட என்னால் நம்பி கொடுக்க முடியல, எந்த வேலை கொடுத்தாலும் ஏதாவது சொதப்பி வச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து காப்பாற்றுறாங்க. தெரியலையேப்பா, அவன் எங்கே போனான்னு தெரியலையே, அவன் என்ன ஆனானே தெரியல அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை வந்தா இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிடுங்க, அவன் மேலே அவ்வளோ கொலை வெறியில் இருக்கேன், நான் எது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ எல்லாமே வந்து உன் பையனால் வந்து நடந்துருச்சு, அவனை மேலே வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கேன், என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுக்கிட்டு நம்ம ரத்னம் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேதாவுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரில, என்னடா இப்படி வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே, எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வேலன் தான், இந்த வேலன் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் எனக்கும் நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து வேணுக்குனே வந்து நம்ம ரத்னம் கழுத்தில் வந்து தாலி கட்டினாங்களே, அந்த தாலியை முன்னாடி எடுத்து போட்டுட்டு வேணுக்குனே வந்து இவங்ககிட்ட வேதா கிட்ட வந்து நிற்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவேன், இப்போ என்னடானா இந்த தாலியை வச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு ரொம்ப ஆடாத, ரத்தினத்து கையால் வந்து இந்த தாலியை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றும் ஆடிக்கிட்டு இருக்காத சரியா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓட வச்சனோ, அதை விட பெரிய அளவா உன்னை ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அப்போ வந்து வேலன் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. அம்மா நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன நீங்கள் பாட்டில் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எதனாலும் பேசிக்கிட்டு இருக்கலாமா சொல்லுங்கள். முன்னாடி 20 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி அனுப்புனேன்னு சொன்னீங்களே, அந்த ஜானகி அம்மா கிடையாது இப்போ இருக்கிறது வேறு ஜானகி அம்மா. அந்த ஜானகி அம்மாவுக்கு முன்னாடி இந்த வேலன் ஒருத்தர் இருக்கான், அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இந்த ஜானகி அம்மாவுக்கு எது ஒன்றுனா ஃபஸ்ட்டு இந்த வேலன் தான் வருவான். நீங்கள் வந்து ஜானகி அம்மாவை எது பண்ண நினச்சாலும் இந்த வேலனை மீறி இந்த வேலனை வந்து தாண்டி தான் நீங்கள் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து ஜானகி அம்மா நிழலை கூட உங்களால் தொட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னையவே எதுக்குன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் வந்து யாரையுமே எதிரியாகவே நினைக்க மாட்டேன், அப்படி எதிரியாக நினைக்கணும்னா அவங்க யார் என்ன ஏதுன்னு முழு விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்து தான் எதிரியாகவே அவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, அதுவும் சரி தான், பார்த்துருவோம், நீங்களா நானு பார்த்துருவோம். முக்கியமாக வந்து என்னை மீறி தான் நீங்கள் வந்து ஜானகி அம்மாவை தொட முடியும், அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாசா பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்டுடா அவனை வச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ரஞ்சித்து தான், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு திரும்பி நிற்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம வேதாவை பார்த்தோன்னே அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து வேதா வந்து ஒரு போயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ரஞ்சித் வந்து போதையிலே வீட்டுக்கு வராரு. வந்த உடனேயுமே வந்து நம்ம வேதா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் என்னடா, உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா எந்த வேலையுமே உருப்படியாக செய்யலையாடா, உன்னால் வந்து இந்த இடத்துல வந்து நான் அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அந்த வேலை செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னென்னு எனக்கு தெரியலம்மா, என்னடா ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, நான் தான் வந்து சாணையை அடித்து தூக்கி போட்டு வண்டிக்குள்ளே பின்னாடி வச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தேன், கடைசியில் வந்து அவள் எப்படி வந்து இங்கே வந்தான்னு எனக்கு துப்புரவா தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ வந்து என்னைக்கு இந்த குடிக்கிற பழக்கத்தை விடுறையோ அன்னைக்கு தாண்டா உருப்பட போகிற, உன்னையும் என்னை ஏமாற்றி அந்த வேலன் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, அவன் என்னம்மா பண்ணான், இது எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் இருப்பான்னு நினச்சேன், ஆனால் எப்படின்னு தான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ இங்கே வந்து உனக்கு போலீஸ்காரங்க வந்து நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கடுத்து செக் பண்ண மாட்டேயாடா, வண்டி பின்னாடி இருக்காளா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேயா, அந்த அளவுக்காடா நீ முட்டாளாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் வந்து அவங்கள உண்மையான போலீஸுன்னு நம்பிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பிட்டேன், அதனால தான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ரத்னத்தோட மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத, அவன் பயங்கரமான கோபத்தில் இருக்கான், அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்ட்டு இருக்கான், நீ பாட்டில் போய் ஏதாவது நீ பாட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடாத, பிறகு ஏதாவது சொல்லிட போகிறான், நான் எப்போ என்ன பேசணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அவங்க அம்மா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து நம்ம வேலனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க. வேலா உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீ இல்லைன்னா இந்த இது எனக்கு நடந்திருக்காது, இந்த 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இதுக்காகலாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது என் கடமைம்மா, ஐயாவையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறதா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க. வள்ளியும் நன்றி சொன்னாங்க. இருக்கட்டும் மேடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.